Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செலக்ஷன் வந்து இருக்க போகுது. எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமும் கிடையாது. ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. போட்டி இல்லாத ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னா அது இந்த வேலையாக தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 10th ஒரு 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால நீங்கள் வந்து அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2022க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஹையர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு 3612 வேகன்சி வந்து போஸ்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஏன்னா சில ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலே வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் இருக்கும், இல்லை ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க, டெஸ்ட் இருக்கும். பட் இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு டெஸ்ட்டும் எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஒரு விர்ச்சுவல் இன்டர்வியூ தான் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட முடியும். அதை பார்த்தா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மந்த்து ஜூன் வந்து 27 நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஜாப்புடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வேரியஸ் வேகன்சியில் வந்து ஒரு 3612 வேகன்சி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் இருக்கோ அங்கே எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27/5 அதாவது போன மந்த் 27ஆம் வந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/6/2022 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் நேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரு, பிளம்பரு, வயர்மேன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெட்ரிக் ஆர் 10th கிளாஸ் இன் 10th 12th எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வித்து மினிமம் வந்து 50% மார்க் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரெகக்னைசேஷன் போர்டில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸில் அஃபிலியேட்டட் டு என்சிவிடி எஸ்சிவிடி அப்படிங்கிற இந்த ஒரு கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலவெண்ட்டாக வந்து ட்ரேட்ஸில் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக அதாவது ஆல் ஓவர் கேட்டகரியில் வந்து மினிமமாக குறைஞ்சபட்சம் 15 வயசு இருந்தாலே இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதிகபட்சம் அதாவது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரியாக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே இது நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் 3 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பர்சனல் வித் டிசபிலிட்டி அப்பர் ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து 10 இயர்ஸ் அதாவது உடல் ஊனமற்றவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சேலரி பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 35,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து அதாவது பே உங்களுக்கு வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால மெரிட் செலெக்ஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் நார்மலாக ஒரு இன்டர்வியூ எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் தான் போகணும், இல்லை வந்து ஒருத்தவங்ககிட்ட தான் லேப்டாப் வாங்கணும், கம்ப்யூட்டர் தான் அப்ளை பண்ணலாம் கிடையாது. மொபைல் ஃபோன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு லிங்க்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு அப்ளை அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அங்கே போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முதல்ல எந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு வேலைக்கு நம்ம வந்து ரெடி தானா, இந்த வேலைக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை லிங்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். டக்குன்னு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுறீங்க, அது வந்து நம்மளுக்கு வந்து சரியாக மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால்
1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்புமே நமக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு ஏதாச்சும் அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஆர் ஓபிசி கேட்டகரி மட்டும் வந்து ஒரு ₹100 பே பண்ணாலே போதும். மற்றவங்க அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி மற்ற ஆல் கேட்டகரியில் உமன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பெண்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதை தாண்டி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்க வந்து அதாவது ஜென்ஸ் அண்டு உமன்ஸ் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாருக்கு ஃபீஸ் இருக்குது அப்படின்னா யூஆர் கேட்டகரியிலையும் ஓபிசி கேட்டகரியிலையும் இருக்கக்கூடிய ஆண்கள் மேலுக்கு மட்டும்தான் வந்து ₹100 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை கவனமாக வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேலோடைய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு வெஸ்டர்ன் ரயில்வேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நியூன்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது அப்படியே நம்ம வந்து அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஏற்கனவே போன வருஷத்தில் இந்த ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரிஜிஸ்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட்டு. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து நார்மலாக வந்து ஃபில் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆதார் நம்பர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுடைய கேண்டிடேட் ஃபுல் நேம் அந்த 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் அந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஃபாதர் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஜெண்டர் வந்து கேட்குறாங்க. ஜெண்டர் நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேலாக ஃபீமேல் கொடுங்க. கம்யூனிட்டி வந்து எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ் இதில் எது நீங்கள் எந்த கேட்டகரியோ கம்யூனிட்டியோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி வந்து கேட்காங்க. உங்களுக்கான அஃபிஷியல் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க இல்லையா? பர்சனல் மெயில் ஐடி அதை வந்து கொடுங்க. உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க. உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஜில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 27/6/2022 உங்கள் ஏஜ் வந்து எதுவோ அது வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இயர் வந்து நான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு இதுதான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டேட்டில் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு லாகின் ஐடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில். பட் இந்த இடத்துல 24 இயர்ஸ் ஆகி 5 மந்த்தும் 20 டேஸும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நம்ம இதை இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஒரு போஸ்டிங்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இந்த இந்தியன் ரயில்வே அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு லாகின் ஐடி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் யார் வேணாலும் இதுக்கு வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஐடிஐ இப்போ பாஸ்ட் ட்ரேட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் எதுவோ வந்து அதை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபிட்டரு, மெக்கானிக் இன்ஜினியர், டீசலு, அந்த மோட்டார் வெஹிக்கிள் இந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. பெயிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெல்டரு, வயரிங், ப்ளம்பரு, பைப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு அப்ளிகண்ட் டிசிக்னேஷன் ட்ரேட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை எதுவும் அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த பெர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக்கு கேட்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ₹100 நீங்கள் வந்து பே பண்ணணும். இஆர் கேட்டகரியும் ஓபிசி கேட்டகரியும் மற்றவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது. லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.